ராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு பாக்யம். பாக்யத்துக்கு ஒரே ஒரு புள்ள. அவனோட பேரு ரவி. ரவிக்கு சிட்டில வேலைங்கிறதுனால அவன் அங்கதான் தங்கியிருந்தான். லீவு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அம்மாவை வந்துட்டு பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தான். அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போற? என் கூட சேர்ந்து நீயும் சிட்டிக்கு வரலால? அங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாமே. எனக்கு அங்க சிட்டில இருக்கிறத விட நம்ம ஊர்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்க எனக்கு வியாபாரம் இருக்குடா, அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. இத்தனை வருஷமா செய்யற வியாபாரத்தை விட்டுட்டு வர சொன்னா என்னால எப்படி வர முடியும்? அது இல்லாம சிட்டிக்கு வந்து என்னால தனியா உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த சிட்டியில என்ன இருக்கு சொல்லு? ஆனா இங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச வியாபாரத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலனா அப்ப வேணும்னா நான் அங்க வரேன். எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல. சரிம்மா, நான் இன்னும் 2 நாள்ல சிட்டிக்கு கிளம்பணும். நம்ம தென்னந்தோப்புக்கு போயிட்டு வரலாம் வா. அப்படின்னு சொல்லி பாக்யமும் ரவியும் அவங்க தென்னந்தோப்புக்கு போனாங்க. அப்பதான் அவங்களுடைய தென்னந்தோப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சுரேஷ் வந்து பாக்யத்துக்கிட்ட இப்படி சொன்னா. அம்மா, இந்த தடவை தேங்காய்க்கு விலை ரொம்ப குறைஞ்சு போச்சுமா. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேங்காவை 25 ரூபாய்க்குன்னு விற்போம் இல்லையா? ஆனா இந்த தடவை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. 8 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. என்னது, அந்த அளவுக்கா விலை குறைஞ்சு போச்சு? அடக்கடவுளே, இப்ப நம்ம பறிச்சு வச்சிருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் வெறும் 8 ரூபாய்க்கு நாம வித்தோம்னா நமக்கு எதுவுமே நிக்காதேடா சுரேஷ். வெளியில மார்க்கெட்ல எல்லாரும் அந்த விலைக்கு தான் விக்கிறாங்க. நாமளும் அதே விலைக்கு தான் வித்தாகணும் போல. ஆனா நமக்கு இது பெரிய நஷ்டம்தான். அப்படி சுரேஷ் சொன்னதை கேட்டு பாக்யமும் ரவியும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரவி இப்படி சொன்னான். அம்மா, பாத்தியா என்னாச்சுன்னு? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த வயசுல இப்படி நஷ்டம் ஏற்படுத்துற வியாபாரம் எல்லாம் எதுக்கு? என் கூட வந்துருமா. சரி விட்ரா, வியாபாரம்னு ஒன்று பண்ணும்போது லாபம் நஷ்டம் ரெண்டுமே கலந்து தான் வரும். லாபம் வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ல, அதே மாதிரி நஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டாகணும். சரி விடு, இந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா வேலைய பாரு, இதையெல்லாம் தலையில போட்டுக்காத. அப்படி 2 நாளும் ஆச்சு. ரவி ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. ஒரு தடவை நான் சொன்னதை நினைச்சு பாருமா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவது தேவை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. நேரத்துக்கு சரியா சாப்பிடணும், சரியா? அப்படி ரவி ஊருக்கு போனதுக்கு அப்புறமா சுரேஷ் வீட்டுக்கு வந்தான். பாக்யத்துக்கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, எல்லாரும் தேங்காய 8 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. நாம இந்த விலைக்கும் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் நஷ்டமாயிடும்லம்மா. அதெல்லாம் வேணாண்டா. 8 ரூபாய்க்கு நம்ம யாருக்குமே அந்த தேங்காவை விற்க வேண்டாம். அதிக லாபத்துக்கு தான் நாம விற்க போறோம். என்னம்மா, என்ன சொல்றீங்க? சுத்தி இருக்கிற எல்லாருமே இதே விலைக்கு தானே வித்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும் எப்படிமா லாபம் வரும்? அடே பைத்தியக்காரா, வா உன்கிட்ட நான் சொல்றேன். இப்போ சிட்டில ஒரு இளநியோட விலை என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. ஏமா? எனக்கு தெரிஞ்சு நாம விக்கிற மாதிரி 25 30 தான் இருக்கும். சிட்டில என்ன 100 ரூபாய்க்கா விக்கிறாங்க? ஆமாண்டா, உனக்கு தெரியாதுல்ல, சிட்டில ஒரு இளநீ 100 ரூபாவுக்கு வந்துடும் போல தெரியுது. இப்பவே ஏற்கனவே எல்லாருமே 80 ரூபாவுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு புரோக்கரை பிடிச்சு அவனுக்கு ஒரு இளநீ 50 ரூபாய்க்குன்னு வித்துடலாம். அப்போ அது மூலமா நமக்கு லாபம் வரும் இல்லையா? அப்புறம் எதுக்காக நாம 8 ரூபாய்க்கு விற்கணும்? ஐயோ அம்மா, நீங்க உண்மையிலே ரொம்ப புத்திசாலிதாம்மா. இது மட்டுமாடா, இன்னும் நிறைய நடக்குது. எல்லாரும் தேங்காய் எண்ணெய்னு சொல்லி கலப்படம் பண்ண தேங்காய் எண்ணெய 1 லிட்டரு 300 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு எவ்வளவு லாபம்னு தெரியுமா? பேசாம நாம இங்கேயே செக்குல ஆட்டி 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய 150 ரூபாய்க்கு விற்கலாம். அது மூலமா நமக்கு நல்ல லாபமும் வரும். நாம சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் விற்க போறோம். நமக்கு 50 ரூபா செலவு போக 100 ரூபாய் மிச்சம் இருக்கும்ல. அம்மா, நீங்க சின்ன வயசுல என்ன சாப்பிட்டீங்க? ஏண்டா எதுக்குடா அப்படி கேக்குற? எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சோறு குழம்பும் தான் சாப்பிட்டேன். இல்லம்மா, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் அதையே சாப்பிட்டு உங்களை மாதிரி அறிவை வளர்த்துக்கலான்னு பாக்குறேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி போ, போய் புரோக்கரை தேடி பிடிச்சு ஃபோன் பண்ணு. அப்படி பாட்டி தெளிவா யோசிச்சு புரோக்கருக்கு கால் பண்ணாங்க. டே சுரேஷ், இனி நம்ம தோட்டத்துல தங்க மழை தான் பொழிய போகுது. வா வா,
போய் வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்க 2 நாள்ல ஊருக்கு வராங்களாமா. அப்படின்னு பாட்டியும் சுரேஷும் 2 பேருமே தென்னந்தோப்புக்கு போனாங்க. அங்க தேங்காய் எல்லாத்தையுமே உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேங்காவை உரிச்சதுல வந்த மட்டை எல்லாத்தையுமே ஓரமா போட்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்து பாட்டி இப்படி சொன்னாங்க. டேய் சுரேஷ், இந்த தென்னை மட்டை எல்லாத்தையுமே நம்ம மில்லு கிட்ட கொண்டு வாடா. நமக்கு ஒரு வேலை இருக்கு. என்னம்மா இது, உங்களுக்கு அறிவு போயிடுச்சா? இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ பேச்ச நீ பாட்டி, நான் சொல்றத மட்டும் செய்டா. இப்பவே எடுத்துட்டு வந்து கொடு. பாட்டி அந்த நார் எல்லாத்தையுமே எடுத்து அதுல ரொம்பவும் அழகான டோர் மேட்டை பண்ணாங்க. அது பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவங்க கடையில வச்சாங்க. 2 நாளுக்கு அப்புறமா சிட்டில இருந்து புரோக்கர் வந்தான். அம்மா பாக்யாம்மா, இந்தாங்க தேங்காய் வித்ததுல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அட, இந்த டோர்மேட் நல்லா இருக்கே, இதை எதுல தயார் பண்ணீங்க? எங்க அம்மா தேங்காய் நாரில் செஞ்சிருக்காங்கங்க. எங்க அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கும் கொடுக்குறீங்களா? சிட்டில இருக்கிற நிறைய கடையில நான் இதை விற்கிறேன். ஒவ்வொரு டோர்மேட்டுக்கு என்ன விலைன்னு சொல்லுங்க. இந்த மேட்டை ஒவ்வொன்றும் 50 ரூபாங்க. உங்களுக்கு எப்போ எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க, அப்போ அவ்வளோ செஞ்சு கொடுக்குறேன். நான் இன்னும் 1 வாரத்துல மறுபடியும் வரேங்க. உங்ககிட்ட வேற என்னலங்க இருக்கு? நாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயையும் விற்கிறோங்க. எங்க சிட்டில சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்கங்க கிடைக்குது? உண்மையிலேயே உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குங்க. இந்த வயசான காலத்துலயும் இவ்வளோ நல்ல வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பா செய்றீங்க. நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. சரிங்க, அப்படின்னா நான் அடுத்த வாரம் வந்து இந்த டோர்மேட் எல்லாம் எடுத்துட்டு போறேன். அதுக்கு அடுத்த வாரம் வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டு போறேன். அப்படின்னு சொல்லி ஐயோ, மறந்தே போயிட்டேன். ஆமா, ஒரு பாட்டில் எண்ணெய் என்ன விலை? ஒவ்வொரு பாட்டில் தேங்காய் எண்ணெய்க்கும் 150 ரூபாங்க. எந்த ஒரு கலப்படமும் செய்யாத எண்ணெய். எங்க அம்மானாலே பியூர் தான். பியூர்னா எங்க அம்மா தான். கலப்படமே இல்லாத பொருள், கலப்படமே இல்லாத மனுஷி. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சிட்டில இருந்து ஊருக்குள்ள பெரிய பெரிய வேனுங்க வந்துச்சு. ஊஜனுங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. யாரோட வீட்டுக்கு இவ்வளவு பெரிய வேனுங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்தாங்கம்மா, டோர்மேட்ஸுக்கு நான் கொடுக்குற பணம். இன்னொரு 1 வாரத்துல வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்துட்டு போறேன். நல்லதுங்க, போயிட்டு வாங்க. இந்த தடவை நீங்க வரும்போது எண்ணெய் தயாரா இருக்கும். மறுபடியும் அடுத்த வாரம் சிட்டில இருந்து ஒரு பெரிய வண்டி வந்துச்சு. ஊருக்காரங்க எல்லாரும் அது எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்தாங்கம்மா தேங்காய் எண்ணெய்க்கான பணம். அடுத்த வாரம் தேங்காய் எடுத்துட்டு போறதுக்காக வரேம்மா. இனி வாரம் வாரம் உங்க ஊருக்கு வரணும் போல தெரியுது. சரி, நான் கிளம்புறேம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. நான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். அப்படி வியாபாரி போனதுக்கு அப்புறமா ஊஜனங்க பாட்டிக்கிட்ட வந்தாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளு பாட்டிக்கிட்ட இப்படி கேட்டாரு. ஆமா, நாங்க எல்லாரும் ரொம்ப நஷ்டத்துல இருக்கோம். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படிமா லாபம் கிடைச்சது? நீங்க எல்லாரும் கொஞ்சம் கூட பொறுமையா இல்லாம நஷ்டத்துக்கே எல்லாத்தையுமே வித்துட்டீங்க. ஆனா நான் பொறுமையா இருந்து லாபத்துக்கு வித்தேன். பொறுமையா இருந்து தேங்காய் எல்லாம் வீணா போச்சுன்னா? எப்படிடா தேங்காய் வீணா போகும்? தேங்காய் விட்டா முத்தி போகும். அதுக்கப்புறம் அதை செக்குல போட்டு ஆட்டி தேங்காய் எண்ணெயை செஞ்சு விற்க வேண்டியதுதான். இப்படி பொறுமையை இழந்துட்டு யோசிச்சா எதுதான் பண்ண முடியும்? கொஞ்ச நாள்ல பாட்டி ஒரு பெரிய கடையை திறந்து வச்சாங்க. அதுல வேலை செய்ய பொண்ணுங்களும் வந்தாங்க. பொண்ணுங்க கையால டோர்மேட் எல்லாத்தையும் தயார் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண டோர்மேட், தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையுமே பட்டணத்துல வித்தாங்க. அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல பார்த்து ரவி வீட்டுக்கு வந்தான். என்னம்மா நடக்குதுங்க? நஷ்டம் வரும்னு நினைச்சா லாபமா வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வயசுல உன்னால எப்படிதாம்மா இதெல்லாம் பண்ண முடியுது? அறிவுக்கும் வயசுக்கும் என்னப்பா சம்பந்தம்? கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருந்து யோசிச்சாலே போதும். வெற்றி நம்மள வந்து சேரும். ஒரு காலத்துல ஒரு அழகான ஊர்ல கீர்த்தி, பானு அப்படிங்கிற அக்கா தம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரையும் அந்த கிராமத்துடைய தலைவரான துர்காராவ் பார்த்து, பாலு, கீர்த்தி, என்ன நீங்க எப்பவுமே சும்மா ஊரு சுத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? எல்லா பசங்களும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்கல்ல, நீங்களும் போய் அப்படி படிக்க வேண்டியது தானே? இதுவே உங்க காலத்துலனா ஸ்கூலுக்கு போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த காலத்துல டீச்சருங்க கையில போன் இருக்கு. அவங்க போன்ல ஏதாவது பார்த்துக்கிட்டு பசங்களை அப்படியே விட்டுடுறாங்க. இதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்? அதுக்கு பதிலா இப்படி சுத்திக்கிட்டே இருக்கலாமே. அப்படியா?
பள்ளிக்கூடத்துல டீச்சருங்கெல்லாம் இந்த வேலை தான் பாக்குறாங்களா? இந்த விஷயம் என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. சரி இருங்க, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உண்டு இல்ல நாக்கிடுறேன். என் கிராமத்தை சேர்ந்த பசங்க எல்லாருமே நல்லா படிக்கணும். முதல்ல அந்த டீச்சருங்களோட வேலை என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லவே வேண்டாம். நாங்களே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிப்போம். ஆ, இது நல்ல விஷயம்தான். நாளைக்கே நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆவுங்க அப்படின்னு சொல்லி துர்காராவ் மெதுவா அவங்க ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போனாரு. அங்க சமையல் செய்யற சத்யா அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு, இங்க பாரு சத்யா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். யாருக்கும் பயப்படாம பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா உண்மையிலே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேங்க ஐயா. என்ன விஷயம் கேளுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சருங்க பாடத்தை ஒழுங்காக தான் எடுக்கிறாங்களா? அட நீங்கள் வேறங்க ஐயா, எல்லாரும் ஃபோனுக்குள்ளேயே முழுகி கிடக்குறாங்க. பசங்களை நீங்களே படிச்சுக்கோங்க, நீங்களே விளையாடிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஃபோன் எல்லாம் பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா பசங்க சொன்னது உண்மைதான் போல தெரியுதே. இரு இரு, இப்பவே இந்த டீச்சருங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லி துர்காராவ் அந்த ஸ்கூலோட பிரின்சிபலான மமதா மேடமை போய் பார்த்தாரு. மேடம், பசங்களுக்கு நல்லது கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்களே பசங்களை தப்பான வழியில கூட்டிட்டு போறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. மன்னிச்சிடுங்க ஐயா, நாங்க பண்ணது தப்பு தான். இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். பசங்க எல்லாரையுமே நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அதுக்கேத்த வேலையை பாப்பீங்கன்னு நம்பி இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு துர்காராவ் அங்கிருந்து போயிட்டாரு. அவரு சொன்னது கேட்டு வெக்கப்பட்டு தலைகுடிஞ்சு பிரின்சிபல் மேடம் இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து பள்ளிக்கூடத்துல டீச்சருங்க சும்மா போன் பார்க்காம பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி பண்ணாங்க. அதனால ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமாச்சு. இந்த விஷயம் அப்படி இப்படின்னு கீர்த்தி பாலுவோட காதலையும் விழுந்துச்சு. அதை கேட்டு அவங்க 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ பாலு, அக்கா, நம்ம ஊரோட தலைவர் நம்ம கிட்ட சொன்னாருல்ல, அவரு சொன்னதை அப்படியே செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூடத்துல போய் பிரின்சிபல லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காரு. அதனால டீச்சர்ஸ் எல்லாருமே ஒழுங்கா பாடம் எடுக்கிறாங்களாமா. ஸ்கூலுக்கு பசங்க எல்லாரும் ஒழுங்கா போறாங்களாமா. ஓ, அப்படியாடா? அப்படின்னா அவருக்கு வாக்கு கொடுத்தபடி நாமளும் இன்னையில இருந்து ஸ்கூலுக்கு போயாகணும்டா. ஆமாக்கா, நாம 2 பேரும் இனிமே காலையிலேயே ஸ்கூலுக்கு போய் சாயந்தரம் தான் வீட்டுக்கு திரும்பி வர போறோம். முதல்ல இந்த விஷயத்த அனுசூய் அம்மா கிட்ட போய் சொல்லலாம். அனுசூய் அம்மா கீர்த்தி பாலுவோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பாத்துக்கிற ஒருத்தங்க. அடுத்த நாள் காலையில, அனுசூய் அம்மா, இன்னையில இருந்து நானும் அக்காவும் 2 பேருமே பள்ளிக்கூடத்துக்கு போறோம். நாங்க திரும்ப வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச நீங்களே இப்ப போறேன்னு சொல்லும் போது நான் என்ன தடுக்கவா போறேன்? அப்படி அனுசூயம்மா கிட்ட சொல்லி கீர்த்தி பாலு 2 பேருமே முதல் நாள் ஸ்கூலுக்கு நல்லபடியா படிக்கலாம் அப்படின்னு போனாங்க. அவங்க போன அன்னைக்கு மமதா மேடமே பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பசங்களா, இன்னைக்கு நாம சோஷியல் பாடம் படிக்க போறோம். அதாவது பகல் இரவு பத்தி. மேடம், பகல் ராத்திரி எப்படி வருது அப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்களா? ஆமா, அதுதான். பூமி தானாவே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வர்றதுனால நமக்கு பகல் ராத்திரின்றது வருது. இந்த உலகத்துல இரவே இல்லாத இடங்கள் கூட இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? தெரியாது மேடம், சொல்லுங்க. உண்மையிலேயே இரவே இல்லாத இடங்கள் கூட இருக்கா? ஆமா பாலு, சில இடங்கள்ல நிலா வராது, சூரியன் மட்டும்தான் வருவாரு. அதாவது காலையில 4 மணிக்கே சூரியனும் வந்துருவான், வெயிலும் அதிகமா தான் இருக்கும். அப்படியே இரவு நேரங்கள்ல கூட ரொம்ப நேரம் சூரியன் அப்படியே இருப்பான். நடு ராத்திரி நேரத்திலயும் மணி 12 ஆனாலும் சரி, அவங்களுக்கு வெயில் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அப்படின்னா அவங்க எந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, எந்த நேரத்துக்கு தூங்குவாங்க? அவங்க நாம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமோ அதே மாதிரிதான் அவங்களும் வாழ்வாங்க. அவங்க சூரியனை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கணும் போல எங்களுக்கு தோணுது மேடம். இந்த தடவை எங்களை டூருக்கு ஏதாவது கூட்டிட்டு போறீங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்க. ஐயோ, அது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல பாலு, அதுக்கு நிறைய செலவாகும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு தூரம் நம்மளால போகவும் முடியாது. அதனால ஸ்கூல்லையே இருட்டே இல்லாத ஒரு இடத்த நாம உருவாக்கலாம். அப்படியா?
இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நீங்க இதே மாதிரி நல்ல பாடம் எடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வராம இருக்க மாட்டோம், ஒழுங்கா வருவோம். சரி, இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சு. நீங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒரு நாளுக்கு தேவைப்படுற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஒரு நாள் நாம எல்லாரும் இங்க தங்கி பார்க்கலாம். சரிங்க மேடம், நாங்க கண்டிப்பா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னதும் ஸ்கூல் பெல் அடிச்சதுனால எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமா பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க. பசங்களா, எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. ஒரு நாளைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னனே, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆ, எடுத்துட்டு வந்துட்டேன் டீச்சர். இனி நீங்க கதவு சாத்த வேண்டியதுதான். சரி சரி, நான் சத்யா கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படி அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில போக முடியாம, வெளியில இருக்கிறவங்க உள்ள வர முடியாம கேட்டை இழுத்து சாத்த சொல்லிட்டாங்க. டீச்சர், நேத்து இரவே இல்லாத இடம் ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி நம்ம ஸ்கூலையும் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா எல்லாமே ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. நான் அதை பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து நான் அறையில வச்சிருக்கேன். இப்போ நீங்க தான் எல்லாத்தையும் பண்ண போறீங்க. ஓ, அப்படியா மேடம்? சரி, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்களே பண்ணிடுறோம். அதுக்கு பிரின்சிபலும் சரி அப்படின்னு சொல்லி தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெளியில வச்சு ஒரு எலக்ட்ரிஷியனை வர சொல்லி அவங்க உதவியால பசங்களையே எல்லாத்தையுமே செய்ய சொல்லி சொன்னாங்க. பசங்களா, இதோ இங்க 4 பெரிய பால் மாதிரி இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய செயற்கை சூரியன். இத நாம பள்ளிக்கூடத்துக்கு 4 பக்கம் வச்சு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். லைட் எரியறதுனால ராத்திரி நேரத்திலயும் கூட பள்ளிக்கூடம் பகல் மாதிரி தான் இருக்கும். ஓஹோ, அப்படின்னா நாம கரண்டோட உதவியால தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய போறோமா? ஆ, சரியா சொன்னப்பா. சரி வாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நான் சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிடுறேன். அப்படி பசங்க எல்லாருடைய உதவியால அந்த எலக்ட்ரிஷியன் ஸ்கூலை சுத்தி 4 பக்கமும் லைட்டை வச்சுட்டாரு. மேடம், நான் எல்லா செட்டப்பும் பண்ணிட்டேன். சரியா 6 மணிக்கு நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன். அப்போ சூரியன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பசங்க கேட்டபடி இன்னைக்கு ராத்திரி முழுக்க செயற்கை சூரியன் இருக்கிற மாதிரி பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அதுல என்ன இருக்கு மேடம், நீங்க சொன்னதை நான் ஒழுங்கா செஞ்சிடுவேன். சரி வர மேடம். அப்படி எலக்ட்ரிஷியனோட உதவியால அன்னைக்கு சாயந்தர நேரமும் லைட் எல்லாம் எரிஞ்சதுனால சூரியன் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது பசங்களுக்கு ரொம்பவும் புதுசா இருந்துச்சு. மேடம், ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தூங்குறது எப்படி? இதுதான் உண்மையான விஷயம் கீர்த்தி. நாம பகல் பூரா முழிச்சுக்கிட்டு இருப்போம், ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா படுத்து தூங்கிடுவோம். அதனால பகல் இன்னும் இருக்குன்றதுனாலதான் அவங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் அந்த இரவே இல்லாத இடங்கள்ல எல்லாரும் எப்பப்போ அவங்களுடைய வேலைகளை செய்யணுமோ அப்பெல்லாம் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு இப்ப தூங்கணும், இப்ப எழுந்திருக்கணும்னு இல்ல. ஓ, அப்படியா மேடம்? ஆனா எனக்கு என்னவோ இரவும் பகலும் 2 இருக்கிற இடம்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில சூரியன் உதயமாகும் போது எழுந்திருக்கணும், சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறமா தூங்கணும். இதுதான் சரியான வாழ்க்கை. ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்க பாலு. சரி, இப்போ உங்களுக்கு இந்த பாடத்துல இருக்கிறது எல்லாம் புரிஞ்சிடுச்சுல? நான் எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்றேன். அப்படி அடுத்த நாள் காலையில ராஜேஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டீச்சர் சொல்ற மாதிரியே அப்புறப்படுத்தினா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர் தலைவர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாரு. பசங்களுக்கு புரியுற மாதிரி நல்லபடியா பாடம் எடுக்கிறதுனால பிரின்சிபலை பாராட்டினாரு.